ஹாய், நான் உங்கள் டெகோ. நேற்று நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு எய்ஸ் மூமெண்ட்டு தான் வந்திருக்கோம். பட் ஏடபிள்யூ அடிக்கல, ஸ்னைப் வச்சு எடுத்துருப்போம் எய்ஸு. இந்த இடத்துல அவனுக்கு டேமேஜ் பண்ணால் உள்ளே வந்து லாக் ஆகிட்டாப்பில் தலைவர். அவனுக்கு மண்டையிலே ஒன்று போட்டு முடிச்சு விட்டு மெடிக்கெட் சுற்றுக்குள்ள அவன் டீமெண்ட்டு தான் வந்துட்டான். ட்ராக் கைப்புலன்னு பாடியிலே போட்டு அவனையும் முடிச்சு விட்டாச்சு. அடுத்து போன் ஃபேர்லாம் போட்டு மெடிச்சு கில்லை கன்ஃபார்ம் இல்லான்னு போனேன். இது அங்கே என்னென்ன அழுத்துறானுங்க கைப்பிள்ளைங்க. விட மாட்டேன்டா. நானே M5 1 வச்சு ஒன் டாப் ட்ரை பண்ணுறேன், விட மாட்டேங்குது. என்ன பண்ணுறது கருமம். நானும் வச்சு அழுத்துன்னு அழுத்துறேன், சுத்தம் விழுகவே இல்லை. அதுக்குள்ளே வேறு ரிவ்யூ பண்ணிட்டானுங்க. விட மாட்டான்டா கைப்பிள்ளைன்னு போய் அந்த அக்காவை தலையிலே ஒன்று வச்சு விட்டே நீ இங்கே வேறு உட்காந்துட்டேன். அப்போ அவனை M5 1 வச்சே அழுத்தி அவனையும் டவுன் பண்ணி விட்டுருந்துருப்போம். இன்னொருத்த தலைவர் எஸ் ஆகிட்டாப்பில் பேக் அடிச்சிட்டான். விட்டா அவனையும் முடிச்சு விட்ருவோன்னு தெரிஞ்சே பேக் அடிச்சிட்டான் கைப்பில். அப்போ நான் ஃபுல்லாக மெடிக்கெட்லாம் ஹீல் பண்ணிட்டு அந்த சைடு போனால் சரி இப்போனாச்சும் ஒன் டாப் படிக்கலான்னு பார்த்தா ஒன் டாப்பே விழுகல. இது சரிப்பட்டு அதாவது அவன் வேறு G1 8 வச்சிருக்கான். ஜோன் வேறு பக்ஸில் வந்துருச்சுன்னு டக்குன்னு ஏறி போயிட்டேன். பைத்தியக்காரன் G1 8 வச்சுட்டு நல்ல வேலை அடிக்கலை. இல்லைன்னா ஏஸ் மூமெண்ட் இன்றைக்கும் போட்டிருக்க முடியாது. அப்போ பதங்க வச்சு வெட்டி சரமான ஒரு ஏஸ் போட்டிருப்போம். ஓகே பாய், நான் அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள்கிட்ட